வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கண்டமங்கலத்தில் ஆண்களிடம் தகாத உறவை கைவிடாத மனைவியை தூங்கும்போது அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவனின் வெறி செயல். புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தீண்டல் கொடுத்த பள்ளி ஆசிரியரை தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு நூதன முறையில் மது பாட்டிலை கடத்தி சென்ற நபர் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியின் அரசு பள்ளி கல்லூரிகளின் கட்டிடத்தன்மையை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முற்றுகை. இனி விரிவான நிகழ்வுகள். கண்டமங்கலத்தில் ஆண்களிடம் தகாத உறவை கைவிடாத மனைவியை தூங்கும் போது அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவரின் வெறிச்செயல். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால் மேட்டு தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது மனைவி உமா. இவர்களுக்கு கல்லூரியில் படிக்கும் மனோ என்ற மகனும் வினோதினி என்ற மகளும் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் செங்கல் சூளையில் கல் அறுக்கும் தொழில் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் உமா சூளையில் வேலை செய்யும் இடங்களில் ஆண்களிடம் சகஜமாக நெருங்கி பழகி வந்துள்ளார். மனைவியின் நடத்தையை சந்தேகமடைந்த மணிகண்டன் தகாத உறவை கைவிடுமாறு கண்டித்துள்ளார். இதனால் கணவன் மனைவிகளுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. சமீப காலமாக கணவன் மனைவி இருவரும் விக்கிரவாண்டி அருகே உள்ள தொரபி கிராமத்தில் சூளையில் வேலை செய்து வந்துள்ளனர். நேற்று முன்தினம் 14ஆம் தேதி காலை வழக்கம் போல் இருவரும் தொரவிக்கு வேலை சென்று மாலை வீடு திரும்பியுள்ளனர். இரவு 8:30 மணிக்கு கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது மணிகண்டன் மனைவி உமாவின் ஆண்களிடம் வைத்திருக்கும் தகாத உறவை குறித்து தரக்குறைவாக பேசி மனைவியை அடித்தும் உதைத்தும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அப்பொழுது மணிகண்டன் மனைவியின் உமா ஆண்களிடம் வைத்துள்ள தகாத உறவு குறித்து தவறாக பேசி மனைவியை அடித்தும் உதைத்தும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் கணவன் மனைவி இருவரையும் சமாதானம் செய்துள்ளனர். இந்நிலையில் இரவு 10 மணிக்கு மேல் உமா மற்றும் மகன் மகள் ஆகிய மூவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தங்கியுள்ளனர். மனைவியின் நடத்தையால் ஏற்பட்ட மன உளைச்சலால் தூங்காமல் கண் விழித்த மணிகண்டன் இரவு 11 மணிக்கு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் தலையில் அம்மிக்கல்லால் தாக்கியுள்ளார். இதில் மண்டை உடைந்து உமா படுகாயமாக இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இருந்தார். இந்நிலையில் இரவு 11:30க்கு மணிகண்டன் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் இரவு 11:30 மணிக்கு மணிகண்டன் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்து மனைவியை அம்மிக்கல்லால் போட்டு கொலை செய்துவிட்டேன் என்று தெரிவித்தார். உடனே இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு, சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தை நேரில் சென்று உமாவின் உடலை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தீண்டல் கொடுத்த பள்ளி ஆசிரியரை தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் உள்ள செயின்ட் ஜோசப் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது மாணவிக்கு பள்ளியில் பணிபுரியும் வேதியியல் ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் தீண்டல் கொடுத்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆசிரியர்கள் தர்ம அடி கொடுத்தனர். உடனடியாக சம்பவ இடத்தில் விரைந்து வந்த போலீசார் ஆசிரியரை மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் தனியார் பள்ளியை அடித்து நொறுக்கி சூறையாடினார்கள். தொடர்ந்து தவறு செய்த ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி கடலூர் சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நள்ளிரவு வரை மறியல் போராட்டத்தால் கடலூர் புதுச்சேரி சாலையின் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. மறியல் போராட்டம் பகுதியில் சபாநாயகர் செல்வம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர். பிரச்சனைக்கு காரணமான தனியார் பள்ளியை மூடப்படும் என உத்தரவாதம் அளித்தனர். அந்த ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை.
புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு நூதன முறையில் மது பாட்டில்களை கடத்தி சென்ற நபரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். நூதன முறையில் புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு முதுகு, வயிறு, இடுப்பு, தொண்டை, கால் என உடலில் பல்வேறு பகுதியில் 120 மது பாட்டில்களை டேப்பால் ஒட்டி கடத்தி சென்ற நாகமணி என்பவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் புதுச்சேரி மாநிலத்தின் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆன்மீக ஜோதி ஏற்றும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டையில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் புதுச்சேரி மாநிலத்தின் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆன்மீக ஜோதி ஏற்றும் விழா நடைபெற்றது. காலை 7 மணிக்கு சக்தி கொடியேற்றத்துடன் தொடங்கி மாலை 4:30 மணிக்கு மேல் சிறப்பு கலச விளக்கு, வேள்வியும் பூஜையுடன் அருள் திரு அம்மாவின் 85வது பிறந்த நாளுக்கான ஆன்மீக ஜோதி ஏற்றப்பட்டது. இவ்விழாவினை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் புதுச்சேரி மாநிலத்தின் தலைவர் சக்தி திரு முருகானந்தம் அவர்கள் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் ஆன்மீக அன்பர்களும் செவ்வாடை சக்தியும் பக்தர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் திருவருளையும் ஆன்மீக குருவின் நல்லாசையும் பெற்றனர். இந்த ஆன்மீக ஜோதியின் மூலமாக பல அற்புதங்களையும் அம்மா நடத்துகிறார். பலரது துயரங்களை நீக்கி இருக்கிறார். லாகிரீன் ஆப்பிள் ஆரம்ப பள்ளியில் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக 61 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 30 நிமிடங்கள் நடனமாடி சாதனை புரிந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணா நகர் 4வது கிராஸில் இயங்கி வரும் லாகிரீன் ஆப்பிள் ஆரம்ப பள்ளியில் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக 61 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 30 நிமிடங்கள் நடனம் ஆடி சாதனை புரிந்தனர். இந்நிகழ்ச்சி நீதிபதியாக திரு பில்லியன் ரிச்சர்ட் ஜான், நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி அவர்கள் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் தலைவர் கவிதா அவர்கள் பங்கு கொண்டார்கள். மேலும் பள்ளி முதல்வர் சீதாலட்சுமி, துணை முதல்வர் வேதலட்சுமி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். மேலும் மாணவர்களுக்கு சிறப்பான நடனத்தை நடன கலைஞர்களான சதீஷ், முகமது மற்றும் பிரவீன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். மாணவர்களுக்கான சான்றிதழை உலக சாதனை வினோத்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் சந்தியா அவர்கள் சிறப்பாக தொகுப்பாற்றினார். பள்ளியின் தலைமை மேலாளர் திரு நடராஜன் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில மாதங்களாக அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தற்போது முழுமையாக சீர்கெட்டு மாநிலம் முழுவதுமாக மக்கள் பயம் கலந்து பீதியோடு வாடும் சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர். ஒரே நேரத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டு மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காவல்துறையின் முறையான கண்காணிப்பு இல்லாததே முதல் காரணமாகும். காவல்துறையில் நீண்ட நாட்களாகவே உயர்மட்ட அதிகாரிகளிடம் கோஷ்டி பூசல் தலைவிரித்து ஆடுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. குற்றம் செய்தவர்களுக்கு குற்றத்திற்கு உரிய தண்டனைகளை பெற்று தருவதில் காவல்துறை சில ஆண்டுகாலமாக முழுமையாக தவறி வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை காவல்துறை தலைவர் துறை ரீதியாக விசாரணை நடத்த வேண்டும். குற்ற பின்னணியில் உள்ளவர்களிடம் செயல்பாடுகளை காவல்துறையினரை கண்காணித்து அலட்சியமாக இருப்பது சட்டவிரோதமான செயல்களில் நடைபெற ஏதுவாக மாறியுள்ளது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் துடிப்புமிக்க இளம் காவலர்களும் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்களும் ஈடுபட்டு செயல்படுவதால் தான் குற்றம் பின்னணியில் தடுத்து நிறுத்த முடியும். கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறையில் 90க்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளது. நேரடி நியமனம் மூலம் படித்த இளைஞர்கள் உதவி ஆய்வாளர்களாக பணியில் அமர்த்தப்படாமல் இருப்பதால் சட்ட ஒழுங்குகளை துடிப்புடன் முன்கூட்டியே தடுக்கும் திறன் காவல் நிலையத்திற்கு இல்லாமல் உள்ளது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். பேட்டியின் போது மாநில கழக இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில துணை செயலாளர் குமுதன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி அவர்களும் உடனிருந்தனர்.
தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் அஹ்மத் உசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் ஹனீப் மற்றும் மாவட்ட செயலாளர் சாகுல் ஹமீத், கிளை தலைவர் ஃபரூக், கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன், கிளை பொருளாளர் தாஜுதீன், துணைத் தலைவர் நஜ்முல் ஆலம், துணை செயலாளர் பாஷா, மருத்துவர் அணி செயலாளர் முகமது பாபு, மாணவர் அணி செயலாளர் பாசில், தொண்டர் அணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தகர் அணி செயலாளர் அகமத் அலி ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர். இந்த முகாமில் 50க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி கல்லூரிகளில் கட்டிடத்தன்மையை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும், குழந்தைகள் மற்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பூர்ணாங்குப்பம், புதுக்குப்பம் அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் படுகாயம் அடைந்தார்கள். மேலும் 3 மாதத்திற்கு முன்பாக இந்திரா காந்தி அரசு கலை கல்லூரியின் கழிப்பறை சுவர் விழுந்து மாணவி ஒருவர் படுகாயம் அடைந்தார். இப்படியே தொடர்ச்சியாக புதுச்சேரியில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கட்டிடத்தின் தரம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. மாணவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் அச்சத்துடன் தினந்தோறும் கல்வி பயில வேண்டிய சூழ்நிலையில் என்பது ஏற்பட்டுள்ளது. இதனை பற்றி எல்லாம் புதுச்சேரி அரசாங்கமும் கல்வித்துறை அமைச்சரும் மற்றும் கல்வித்துறை இயக்குனரும் கவலை கொள்ளாமல் அலட்சியமற்ற தன்மையுடன் செயல்பட்டு வருவது மிகவும் கண்டனத்திற்கு உரியது. மேலும் புதுச்சேரியில் தொடர்ந்து குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பற்ற தன்மை நீடித்து வருகிறது. முத்தியால்பேட்டை சிறுமியின் சம்பவம் நடந்து 1 வருடத்திற்குள் மீண்டும் தனியார் பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்புடையது அல்ல. இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஆளக்கூடிய அரசாங்கத்தின் தோல்வியே சுட்டிக்காட்டுகிறது. மாநில அரசு முழுக்க முழுக்க தேசிய கல்விக் கொள்கையை புகுத்த வேண்டும், RSS வகுப்புவாத கொள்கையை மாணவர்கள் மத்தியில் திணிக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்தி வருகிறது. அத்தகைய போக்கின் காரணமாக சமீபத்தில் நடந்து முடிந்த மாதிரி பொது தேர்வில் சுமார் 95% மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சிக்குரியது. ஒருபுறம் கல்வித்துறை அமைச்சர் தவறாக செய்தி என்று மூடி மறைக்க பார்ப்பது ஏற்புடையதல்ல. எனவே இவை அனைத்தும் கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வித்துறையை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் வந்தனா ஸ்ரீபான், ராஜ் அபிநாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் பிரவீன்குமார் கண்டன உரையாற்றினார். போராட்டத்தில் யுவராஜ் வர்மா, யுகவானன், அரசன், பரிதா, ஹேமலதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அலாட் உயிர் காக்கும் பணியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மேம்பாடு அவசரகால உதவி பயிற்சி முகாம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை போக்குவரத்து துறை அலுவலக வளாகத்தில் அலாட் உயிர் காக்கும் பணியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மேம்பாட்டு அவசரகால உதவி பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி துவக்கி வைத்து பேசினார். மேலும் AITUC மாநில பொது செயலாளர் சேது செல்வம், ரோட்டரி கிளப் மாவட்ட கவர்னர் வைத்தியநாதன், அலாட் நிர்வாகிகள் மணநாதன், ஜனாமாறன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புல்வாமா மாவட்டத்தின் தீவிரவாதிகளின் வெறியாட்டத்திற்கு பலியான 40 ராணுவ வீரர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் வெறியாட்டத்தில் பலியான 40 ராணுவ வீரர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அண்ணா சாலை, அண்ணா சிலை அருகே இன்னுயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி MLA அவர்கள் கலந்து கொண்டு தீவிரவாதிகளின் கோழைத்தனமான செயல்களுக்கு பலியான நமது இந்திய ராணுவ வீரர்களின் படங்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்.
உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு போற்றும் வகையில் நமது பள்ளிக்கூடத்தில் NCC என்று அழைக்கப்படும் தேசிய மாணவர் படையை உருவாக்கி மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்து தேசப்பற்று என்பதை ஆரம்ப பள்ளியிலேயே இருந்து பாடமாக நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். விஸ்வாவசு வருஷம் தமிழ் பிறப்பு பஞ்சாங்கத்தை வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ் வருட பிறப்பையொட்டி விஸ்வாவசு வருடம் பஞ்சாங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. விஸ்வாவசு வருஷ பஞ்சாங்கம் வழங்கும் விழா புதுச்சேரி புரோகிதர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்றது. புரோகிதர் நலச்சங்கம், ருத்ரபாதா சேவா அறக்கட்டளை, வேதபுரி பிராமண சேவை மையமும் இணைந்து வருடந்தோறும் வழங்குகின்ற விலையில்லா பஞ்சாங்கம் வழங்கும் விழா இந்த ஆண்டு முன்கூட்டியே நடைபெற்றது. புரோகிதர் நலச்சங்க செயற்குழு உறுப்பினர் திருவாளர் ராம்குமார் அவரது இல்லத்தில் வைத்து இந்த பஞ்சாங்கங்களை வழங்கினார். புரோகிதர் மற்றும் அர்ச்சகர் நல பஞ்சாங்கம் ஒன்றும், வேதபுரி பிராமண சேவை மையத்தின் பஞ்சாங்கம் ஒன்றும் வழங்கப்பட்டது. 55 பக்கங்களை கொண்ட இதில் அனைத்து வித விஷயங்களும் பதிவிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கிரக பிரவேச கணபதி ஹோமம் 50 பக்கம் கொண்ட லிஸ்ட் புத்தகம் ஒன்றும் வழங்கப்பட்டது. இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.